Lord Krishna's adventure book. இப்போ நம்ம கிருஷ்ணா ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஆனால் அது இங்கிலீஷில் இருக்கு. ஒரு ஈவில் கிங் கம்சா. அவர் பேர் கம்சா. கம்சா மதுராவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கம்சாவோட தங்கச்சி வாசுதேவாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ராஜ்யத்தில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வானத்துலேருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் யாருமே இல்லை, சத்தம் எல்லாம் வந்தது. அது நல்லா கம்சா கேட்டான். கம்சா, நீ ஒரு பைத்தியம். இப்போ கூட உனக்கு அது தெரியாது. உன்னோட அக்காவோட 8th சைல்டு உன்னையே கில் பண்ணிடுவான் அப்படின்னு வானத்துலேருந்து சத்தம் வரும். அடுத்து ஸ்டாப். அப்போ திடீர்னு அவனோட வாளை எடுத்து தானகியை அவனோட சிஸ்டரை வெட்ட போயிடுவான். அப்போ ஸ்டாப் அப்படின்னு வாசுதேவா சொன்னதுக்கப்புறம் நிப்பாட்டி அவருக்கு பிறக்கிற எல்லா பேபிஸுமே அவர் கொடுத்துறாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் பேபி கொடுப்பாரு, கொன்றுவான். செகண்ட் பேபி கொடுப்பாரு, கொன்றுவான். தேர்ட் பேபி கொடுப்பாரு, கொன்றுவான். ஃபோர்த் பேபி கொடுப்பாரு, கொன்றுவான். இதே மாதிரி அதுக்கப்புறம் 7th பேபி பலராமா எப்படி திடீர்னு அங்கே போவாங்க அது எனக்கும் தெரியாது. புக்லையும் சடனாக எப்படி போகுது, புக்லையும் போடல. அடுத்து கிருஷ்ணா பிறந்துட்டாரு. எல்லா காட்ஸும் மேலேருந்து பூ போடுற மாதிரி கிருஷ்ணா விஷ்ணுவாக பெருசாக மாதிரி எல்லாரும் ஸ்லீப் ஆயிட்டாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாருமே. அதனால் வாசுதேவா எடுத்து வாசுதேவா கிருஷ்ணாவை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜெயிலை விட்டு வெளில போய அப்போ ஃபுல்லாக மழை, ஹெவி மழை. அப்போ அவர் போயிட்டு இருந்தார். அப்போ 5 தலை நாகம் கிருஷ்ணாவை சுற்றி கொடையாக வந்துச்சு. அடுத்து கோகுலா ரீச் பண்ணதுக்கப்புறம் யசோதா பக்கத்தில் இருந்த கேர்ளை எடுத்துக்கிட்டு அங்கே கிருஷ்ணாவை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேர்ளை எடுத்துகிட்டு ஜெயிலுக்கு ஓகே அப்படின்னு கம்சா எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு கேர்ள் என்னைய கொல்ல போகுதா. அதுக்கப்புறம் அந்த கேர்ள் எடுத்து கொல்லலான்னு போவான். அப்போ அந்த கேர்ள் கீழே ஸ்லிப் ஆகி விழுந்து ஒரு துர்காவாக மாறிடும். அப்போ தான் கம்சா, நீ பூவா சிஸ்டர் கிட்ட குருவெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் கம்சாவுக்கு எல்லா கோகுலாவில் காண்டு கிருஷ்ணாவை தெரிஞ்சிடும். அடுத்து ஒரு அரக்கி அனுப்புவான். அடுத்து ஒரு அரக்கனை அனுப்புவான். அடுத்ததும் ஒரு அரக்கன். அங்கே கோகுலாது தான் நிறையா பிரச்சனை வருதுன்ட்டு கோகுலாவில் இருக்க எல்லாருமே ராஜா ராணி கூட கிளம்பி யசோதாவோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வேறு நாட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு போய் ஜாலியாக விளாண்டு அதுக்கப்புறம் வருவாங்க. இன்னும் அடுத்த நாள் ஃபாரஸ்ட் போகும்போது நிறையா நெருப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் சம்டைம்ஸ் அப்படி மாதிரி ஃபாரஸ்ட்டில் தானாகவே நெருப்பு வரும். அப்போ கிருஷ்ணா பக்கத்தில் எல்லா கவுஸும் எல்லா குட்டி பசங்க எல்லாருமே கிருஷ்ணா பக்கத்தில் நின்றுட்டு கிருஷ்ணா எல்லா நெருப்பையும் சாப்பிட்டாரு. அடுத்து
கழுதை. அது வந்து ஒரு அரக்க கழுதை. ஆனால் அது வந்து ஒரு ஆனால் அது ஒரு கழுதை மாதிரி இருக்கும். இதான் என் பால். நான் இதை வச்சு தான் விளையாடுவேன் கிரிக்கெட்டு. சரி, அதுக்கப்புறம் பெருசாக ஒரு பேர்டு வரும். அந்த பேர்டு வந்து கிருஷ்ணாவை தாக்க வரும். கிருஷ்ணா அதோட மூக்கை பிடிச்சி கிழிச்சிடுவார். அதுக்கப்புறம் அந்த பேர்டும் இருந்துடும். அதுக்கப்புறம் தௌசண்ட்ஸ் ஆஃப் தலை இருந்த ஸ்னேக் வரும். அது அந்த ஏரிக்கு வந்து அது ஃபுல்லாகவே பாய்சனாக மாற்றிடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணா அது எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சிடுவார். அவங்களோட வைப்ஸ்லாம் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் தான் விடுவார். அதுக்கப்புறம் பயங்கரமாக மழை பெய்யும். ஏன்னா இல்லை சாரி, நாகதேர் கும்புற அங்கே ஒரு மலை இருக்கும். அந்த மலை மேலே மழை பெய்ய காடை கும்பிடாமல் நீங்கள் அந்த மலையை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதான் நல்லது செய்யும்னு சொல்லுவாங்க. அடுத்து அதை கேட்ட அந்த ரெயின் காடுக்கு கோவம் வந்து செம்மையாக வில்லேஜ் எல்லாம் ஃபுல்லாக வெள்ளமாக மாற்றிடும். சுனாமிலாம் வந்துடும். அப்போ அந்த மலையை கிருஷ்ணா ஒரு சுண்டு விரலால், லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு, ரைட் ஹேண்ட் சுண்டு விரலால் தூக்கி நிப்பட்டுருவார். அதுக்கப்புறம் ஒரு பாகன்ட்ட கம்சா சொல்லியிருப்பார். அவனுக்கு கொல்ல போயிடுப்பான். ஆனால் அந்த யானையை பலராமனும் கிருஷ்ணரும் சேர்ந்து உடைச்சிடுவாங்க. அது தந்துட்டா. அதுக்கப்புறம் நேரடியாக அவங்கள ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுற மாதிரி நேரடியாக கூப்பிட்டு அடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பாக்ஸிங் ஃபைட்டுக்குள்ளே இந்த பாக்ஸிங் பண்ணிட்டு கிருஷ்ணா, பலராமன், அடுத்து வேறு 2 அரக்கர்கள் பாக்ஸிங் பண்ணிட்டு அப்போ கிருஷ்ணா வந்து சீக்கிரமே பாக்ஸிங் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அவர் கம்சாவை ட்ரெஸ் எடுத்து அப்படியே தூக்கி போட்டு பாக்ஸிங் வலைக்குள்ளே போட்டு கத்தி எடுத்து குத்தி கொண்டுட்டார். புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆக்ஸ் ஃபார் பார்ட் 2. தேங்க்யூ.